ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சார் டேட்டா டைப்பை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் டைப் பண்ணியிருக்க அந்த ஹெட்டர் ஃபைலு வாய்டு மெயின் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே வந்து நான் சார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கணும். வேரியபிள் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ சார் அப்படின்னா என்னது, கேரக்டர் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். சார் அப்படின்னாலே கேரக்டர் அப்படின்னா சிங்கிள் லெட்டராக இருக்கலாம், ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கலாம், சிங்கிள் ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். இப்போது நான் ஒரு சிங்கிள் லெட்ரு கொடுக்குறேன். அது எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா சிங்கிள் கோட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு கேபிட்டல் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சிங்கிள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம செமிகோலன் கொடுத்து முடிச்சிடலாம். இதுக்கு கீழே நம்ம சிஎல்ஆர் எஸ்சிஆர் கொடுத்துடலாம். இனி இப்போது அந்த ஏயோடைய வேல்யூ வந்து நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணுமா, அப்போ பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபார்மெட், சாருடைய ஃபார்மெட் என்னது, %c. நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், %c. இதை வந்து அப்படியே இங்கே டைப் பண்ணிடுங்க. அப்புறம் %c டைப் பண்ணி அதை வந்து டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த கமா கொடுத்து இப்போ எதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும், ஏயோடைய வேல்யூ தானே, அப்போ அந்த வேரியபிளை நம்ம இங்கே டைப் பண்ணணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம கெட் சிஹெச் அப்படின்னு கொடுத்து இந்த ப்ரோக்ராமை வந்து முடிச்சிடலாம். அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து நம்மளால் கெட் சிஹெச் கொடுத்தா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா அது தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆகும், ஏ அப்படின்னு மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கும். நான் அதை உங்களுக்கு டர்போ சியில் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம டர்போ சியில் இருக்கோம். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி காணிக்கிறேன். வார்னிங்ஸும் 0, எரர்ஸும் நமக்கு 0 தான் இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகும். பாருங்கள், ஏன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காணிக்கிறேன். கைஸ், அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிளாக நான் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்ஃபபெட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. அதுனா அப்போ இந்த %c இருக்க இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும், ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதாவது இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளே இந்த %c மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்கு நம்ம இப்படி கொடுக்கலாம். அதாவது என்ன உங்களுக்கே தெரியும், அதாவது அந்த டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலுமே அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஆனால் அந்த %க்கு அப்புறம் இருக்கிறது இந்த டேட்டா டைப் பொறுத்து இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் இதை உங்களுக்கு டர்போசியில் ரன் பண்ணி காணிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம டர்போசியில் இருக்கோம். இப்போ இதை நான் கம்பைல் பண்ணி காணிக்கிறேன். கம்பைல் பண்ணால் வார்னிங்ஸும் எரர்ஸும் 0 தான் இருக்குது. இப்போ வந்து இதை ரன் பண்ணால் ரன் ஆகும். பாருங்கள், ஆல்ஃபபெட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய்.